சந்துரு சிட்டி லிமிட்டில் கேசஸ் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து ஒரு பெருசாக கேஸில் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், ஒரு கடத்தல் வழக்கம், இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்குது. அதில் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார். சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது, இன்னும் எடுக்க வேண்டியது. இல்லை நம்ம இப்போ மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக மிக விரைவில் 1-2 நாளில் கைது பண்ணிடுவோம். கைது ஆனது பேர் கண்டிப்பாக சொல்லணுமா? அவங்க கல்லூரி மாணவர்கள். இல்லை, எல்லாருமே கல்லூரி மாணவர்கள். அதனால் 20 வயசு வேண்டாம்னு நினைக்கிறேன். புலன் விசாரணை தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சந்துரு இல்லை, அரசியல் பிம்பல் ஒன்றும் கிடையாது. அவரு எப்படிங்க? சந்துரு வந்து பெருசா வேலை இல்லை. முன்னாடி ஒரு செல்போன் இல்லை, அவர் வந்து முன்னாடி 2017 வாக்குலேயே அவர் படிச்சிருக்காரு. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்ஃபோன் கடை வச்சு வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு, தவிர நிரந்தரமான வேலையில் இல்லை. அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது. அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாம் எப்படி கேதர் ஆகிறாங்க சார்? எதுக்காக கேதர் ஆகிறாங்க? எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க சார்? இது மேலும் கேட்டுட்டே இருக்கீங்க. புலன் விசாரணை சம்மந்தமாக கேளுங்க. கரெக்டாக எடுங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போகிறாங்க. வேறு புகார்தாரரும் வந்து நைட்டு 2 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. திருப்பி ஒரு 3 நாளுக்கு அவங்க வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, காணப்பூர் லிமிட்டில். ஸோ அதனால் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போகலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சந்துரு வந்து எப்படி ஒரு கடத்தல் வழக்கில் சம்மந்தப்பட்டவர்? ஆமாம், பெண்களை துரத்துறாரு. கடத்த முற்பட்டாலும் சொன்னாங்களா? இங்கே கூட இந்த கல்லூரி மாணவர்கள் எதுக்காக சொன்னாங்க?